மக்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம காவல் தெய்வம்னு ஒருத்தர் இருப்பார் இல்லைங்களா? நம்ம எல்லா ஊர்லேயுமே காவல் தெய்வங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அந்த காவல் தெய்வத்தோட சிறப்பை பற்றி தான் நான் சொல்லலான் இருக்கேன். அதாவது இதுவுமே நான் அனுபவிச்சது தான். இது யார் சொல்லியோ, இது நம்ம அவங்க சொல்லி இவங்க சொல்லிலாம் நான் போடலிங்க. நான் 100% ஒவ்வொரு விஷயமும் பலன் அடைஞ்சதுக்கப்புறம் தான் நான் போடுறேன். அதனால் நான் இதை பலன் அடைஞ்சதுக்கப்புறம் தான் நான் அந்த விஷயமும் போடுறேன். அதாவது நம்ம ஊரில் ஒரு எல்லை தெய்வம், ஒரு காவல் தெய்வம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா? அந்த எல்லை தெய்வம், காவல் தெய்வம் அவங்களுக்கான நிஜமாக சொல்கிறேங்க, அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சக்தி இருக்குது. அது எப்படின்னா, நான் அனுபவிச்சது ரீதியாக தான் நான் சொல்கிறேன். அது எப்படி அப்படின்னு நான் உணர்ந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவல் தெய்வம் அதாவது நாங்கள் இங்கே இந்த மண்ணுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3-4 வருஷத்தில் ஒரு 3 ட்ரிப்போ என்னமோ தான் அந்த காவல் தெய்வம் கோயிலுக்கே நான் போயிருப்பேன். ஆனால் அந்த காவல் தெய்வம் கோயிலுக்கு அந்த 3 ட்ரிப்பு தான் நான் போனேன். அப்புறம் ஒரு கொஞ்ச நாளாகவே மனசே ஒன்றும் சரியில்லை. ஏன் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாழ்க்கையில் நடக்கிற விஷயம், ஃபேமிலியில் நடக்கிற விஷயம், அதாவது ஒரு மனுஷனாக ஒரு அளவுக்கு தான் தாங்கிக்க முடியும், தாங்கிக்கவே முடியாத அளவுக்குலாம் நடந்துச்சு எங்களோட லைஃப்பில். எனக்கு மனசே ஒன்றும் சரியில்லை. சரி போய் அங்கே போய் சாமி கேட்கலாமா, இங்கே போய் சாமி கேட்கலாமா, என்ன தான் நடக்குது, ஏதான் நடக்குது அப்படின்னு சொல்லி நானும் யோசித்து எனக்கு தலைவலி வந்தது தான் மிச்சம். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு வழியாக ஒரு முடிவெடுத்து ஒரு சாமியாரை போய் பார்க்கலான்ட்டு போனோம். சாமியார்னா அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருமே நம்ம நாமக்கல் சரௌண்டிங்கில் தான் இருக்கிறாரு. ஆனால் அவருமே ரொம்ப அவுட்டர்லாம் இல்லை. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நாங்கள் போவோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அந்த டச்சு விட்டு போச்சு, நாங்கள் போகலை. அப்புறம் சரி அங்கே போய் பார்க்கலாமே, போய் பார்த்தா கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா மனுஷங்கிட்ட சொல்லி அழுவுறதுக்கு ஆண்டவன்கிட்ட போய் சொல்லி அழுதோம்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவர்கிட்டே போய் பாதத்திலே போடுவோமே, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது எதனால் நடக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் அவர் சொல்கிறது 2வது பட்சம். ஆனால் இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நாங்கள் அந்த கோயிலுக்கு போனோங்க. அந்த கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயில் தான். அந்த பெருமாள் அவர் சனிக்கிழமை மட்டும்தான் அந்த இடத்துல வாக்கு சொல்லுவார். கோயில்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில், பெரிய அளவில் அந்த கோயில் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. அவர் சும்மா சாதாரணமாக இருக்கிறவர் தான், நம்மளை மாதிரி தான் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இடத்துலையே இந்த பெருமாளோட கோயில் மாதிரி சின்னதாக அவர் சக்திக்கு முடிஞ்சது அவர் சின்னதாக ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதுக்கு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அந்த கோயிலில் பூஜை நடக்குங்க. அந்த பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவங்க. எப்படி சொல்கிறதுனா, அதாவது நம்மளால் முடிஞ்சது நம்ம ஒரு பூ, பழம், எலுமிச்சம்பழம், தேங்காய், பழம், பத்தி, சூடம் இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம். நெய் விளக்கு வாங்கிட்டு போகலாம். இதை மட்டும் வாங்கிட்டு போனாவே போதும். இல்லை பழம், தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு போகலின்னா கூட சந்தோஷம், இல்லை அதையும் வாங்கிட்டு போனாலும் சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட இது தான். அப்படி நாங்கள் அந்த மாதிரி போய் பார்க்கலாம், போயிட்டு முதல்ல என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு போனோங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம போயிட்டாவே அவராக கூப்பிடுவார். எப்படி கூப்பிடுவாருன்னா, அவர் வாக்கில் உட்கார்றப்ப கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணி, ஒரு 7 மணிக்கு போனால் கரெக்டாக இருக்கும். ஒரு 8:30 மணிக்கெலாம் பூஜை, 8:30 மணிலேருந்து ஒரு 9:00க்குள்ளெல்லாம் பூஜை முடிச்சிடுவார். போய் எல்லோரும் தான் உட்காந்துருப்போம். உட்காந்ததுக்கப்புறம் அவராக எல்லாத்தையுமே கூப்பிடுவார். அதாவது இந்த மாதிரி இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கூப்பிடுவார். நம்மளோட குலதெய்வத்தை கூப்பிடுவார். அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுவார். அப்புறம் இந்த மாதிரி நாங்கள் மனசே ஒன்றும் சரியில்லைங்க, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் அந்த இடத்துல இருந்தப்போ எங்களோட குலதெய்வத்தை அழைச்சி, இந்த அம்மா இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எங்களை கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் எங்களை கூப்பிட்டோன்னே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரின்னு சொல்லிவிட்டு விளக்கெல்லாம் போட்டு ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு, சரி நாங்கள் போய் ஒன்றும் இல்லை, அவர் வாக்கு சொல்கிறப்ப எப்படி சொல்கிறாருன்னா, நமக்கு ஒரு சிகப்பு கலரு ஒரு 2 டப்பா இருக்கும். அதில் சிகப்பு கலர் பூ ஒன்று ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பார், துளசி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பார். இந்த 2மே போட்டு வச்சுருப்பார். நம்ம என்ன வாக்கு கேட்க போகிறோமோ அந்த வாக்கு அது நம்ம சொல்கிறது சரியாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த நமக்கு நம்ம சொல்கிறது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா பச்சை வரும். இல்லை அது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் சிகப்பு வருங்க. அப்படி தான் அவர் இது நாள் வரைக்கும் சொல்லியிருக்காரு. ஆனால் சொல்கிறது எல்லாமே 100% கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது அப்படின்னா, நாங்கள் இந்த திசையில் இருக்கோங்கிறதும் கரெக்டாக அவர் சொல்லிக்கிட்டாரு. நாங்கள் இந்த திசையில் இருக்கிறோம். நாங்கள் அதாவது நாங்கள் குடியிருக்கிற இடம் இந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி கிணறு இருக்குது. நாங்கள் இருக்கிற எல்லையில் அந்த மாதிரி காவல் தெய்வம் ஒன்று இருக்குது. இது முதற்கொண்டு அவர் எல்லாமே கரெக்டாக சொல்லிக்கிட்டாரு.
அப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டதுக்கு அவர் நீங்கள் இருக்கிறதுல வந்து வாஸ்து சரியில்லைப்பான்னு சொல்லி இதாக அதுதான் சொன்னார். ஆனால் 100% உண்மைதாங்க. நாங்கள் இருக்கிற வீட்டில் வாஸ்து வந்து சரியில்லை. என்ன வாஸ்து சரியில்லைன்னா பாத்ரூம் இருக்கிற திசை வந்து சரியில்லை. அது கரெக்டாக அவர் சொல்லிட்டாரு. பாத்ரூம் இருக்கிற திசை சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஒரு எல்லை தெய்வம் இருக்குதான்னு சொல்லிக்கிட்டாரு. அதையும் கரெக்டாக சொல்லிட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிணறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுவுமே கரெக்டாக சொல்லிட்டாரு. அவர் வாக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த சாமியார் போய் பார்த்தா நம்ம அவ்வளோ செலவு பண்ணுவோமா எவ்வளோ செலவு பண்ணுவோமா அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்களால் என்ன முடியுதோ அவர் வந்து துணூறு தட்டில் நம்ம வந்து மனசார நம்ம என்ன போடுறோமோ அதுதான். எனக்கு எவ்வளோ கொடுங்கன்னு அவர் கேட்க மாட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சின்ன வயசுலேருந்தே பெருமாள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால ஒருவேளை அவருக்குள்ளே இறங்கி அவர் வாக்கு சொல்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 100% நடக்குதுங்க. அப்புறம் தான் சொன்னார், இந்த குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரல அப்படின்னு கேட்டார். என்னடா குலதெய்வம் வீட்டுக்குள்ளே வரலன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவும், இல்லை குலதெய்வம் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல, அந்த குலதெய்வத்தை வந்து கட்டி போட்டிருக்காங்கன்னு சொன்னார். என்னடா திடீர்னு ஒரு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி குலதெய்வத்தை கட்டி போட்டிருக்காங்கம்மா. சரி சாமி, இந்த மாதிரி நாங்கள் அந்த வீட்டில் இருக்கலாமா வேணாமான்னு சொன்னதுக்கும் அவர் ஒரே வர சொல்லிட்டார். இல்லைம்மா வேணாம் அப்படின்னு, அதாவது வேணாம் அப்படின்னா பச்சை வரட்டும், இருங்க அப்படின்னு சொன்னால் சிகப்பு வரட்டும், இருங்கன்னு சொன்னால் பச்சை வரட்டும், வேணான்னு சொன்னால் சிகப்பு வரட்டும் அப்படின்ட்டாரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களும் போட்டு பார்த்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி வேணான்னு சொல்லிட்டார். ஒரு 5-6 வாட்டியுமே அப்படியே தான் வந்தது. வேணானே வந்தது. அப்புறம் நாங்கள் இருந்துக்கிட்டு நாங்கள் ஒரு தேவைக்காக இங்கே இருக்கிறோம், அந்த தேவை முடிஞ்சுன்னா நாங்களே போயிடுவோம், ஏன்னா வந்து எங்களுக்கு உண்டானது வந்து எங்களுக்கு கிடச்சுன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். அப்புறம் அவருமே கிட்டத்தட்ட எங்களுக்காக ஆனால் போட்டு பார்த்தாரு, வாக்கு கேட்டுகிட்டே இருந்தார். ஆனால் அதுக்கு எங்களுக்கு தகுந்த மாதிரியே தான் வந்துச்சு. அப்புறமேலு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயம் நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கட்டுப்படுறீங்களான்னு சொல்லி கேட்டார். சரிங்க நாங்கள் கட்டுப்படுறோம், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம். உங்கள் ஊரில் ஒரு காவல் தெய்வம்னு ஒன்று இருக்கா, அந்த காவல் தெய்வத்துக்கு நீங்கள் எத்தனை நாள் போயிருப்பீங்க, எத்தனை நாள் விளக்கு போட்டிங்கன்னு கேட்டார். அப்புறம் நான் இருந்துக்கிட்டு போனதில் ஒரு 3 டைமாக என்னமோ தாங்க போயிருப்பேன் அப்படின்னு. நம்ம தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறதெல்லாம், அதாவது இருக்கிறத விட்டு மக்கள்லாம் பறக்கிறது தானே ஆசைப்படுவோம். யார் இப்படியே தெரியாது, நான் அப்படி தான். இங்கே இருக்கிறதெல்லாம் மதிக்கவே மாட்டோம். நம்ம வந்து எங்கேயோ ஒரு கோவிலுக்கு போவோம், செலவு பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் செய்வோம். அதே மாதிரி வெளியில் போய் கோயிலுக்கு போய் 5000 10,000 செலவு பண்ணுவோம், 1000 2000 செலவு பண்ணுவோம், மெனக்கெட்டு பெட்ரோல் அடிச்சுட்டு போவோம். ஆனால் நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்கிற எல்லா தெய்வத்தை மதிக்க மாட்டோம். நம்ம கோயிலில் மாரியாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லா தெய்வம் இருந்தாலும் சரி, அதை கண்டுக்கவே மாட்டோம். அப்புறம் அவர் சொன்னார், என்னன்னு சொன்னார்னா, அம்மா இந்த மாதிரி உங்கள் இருக்கிற எல்லா தெய்வத்தில் ஒரு 3 வாரம் ஒரு 3 எலுமிச்சம்பழம் வச்சு ஒரு 3 வாரம் நெய் விளக்கு நீங்கள் போடுங்க. நெய் விளக்கு போட்டுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் உங்கள் வீட்டில் கட்டுங்க, வாச நிலவுகளில் கட்டுங்க. ஏன்னா வந்து இந்த பில்லி சூனியம் ஏவலுங்கிறது வந்து இன்றைக்கி மட்டும் இல்லை, அது காலாகாலமாக நடந்துகிட்ருக்குதுங்க. அந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. 3 இடத்துல வந்து செய்வன இருக்குது. அதனால் வந்து குலதெய்வம் வந்து உள்ளே வர முடியல, குலதெய்வம் வெளியிருந்து கதறுதுமா, குலதெய்வம் உள்ளே வந்தாதாம்மா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்னாரு. ஆனால் அந்த குலதெய்வத்தையே உள்ளே கூட்டிகிட்டு வர சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம காவல் தெய்வத்துக்கு இருக்குங்க. இது வந்து 100% உண்மைங்க. நம்ம காவல் தெய்வத்துக்கு இருக்குது. இது வந்து 100% உண்மை. அப்புறம் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த மாதிரி 3 வாரம் அதாவது நீங்கள் இந்த வாரம் விளக்கு போட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி அடுத்த வாரம் நீங்கள் விளக்கு போடணும். பெண்கள்னால் தலைக்கெல்லாம் குளிக்கிற பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் குளிச்சிட்டிங்கனாலும் உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் போய் அந்த அந்த இல தெய்வத்தில் போய் சாமி கும்பிடுங்க. சாமி கும்பிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து வண்டியில் வச்சுருங்க, வீட்டில் வைக்க வேண்டாம் அப்படின்னாரு. இதை தொடர்ந்து செய்யுங்க, இதை தொடர்ந்து செஞ்சுட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க, அதாவது எங்கள் கோயிலுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரியே தாங்க பண்ணோம். ஆனால் பண்ண மாற்றங்கள் நல்லாவே நடக்குது. 3 எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போகிறோம், நெய் விளக்கு கொண்டு போய் வைக்கிறோம், பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே கொண்டு போகிறோம். போய் நம்ம கோயிலில் போய் இந்த நெய் விளக்கு போட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழத்தை 3 கொண்டாந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து பூஜாரியில் வைக்கிறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து நம்ம வாசப்படியில் கட்டுறோம், ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து வண்டியில் வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. இது கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறவங்க, பில்லி சூனியம் இருக்குது, ஏவல் இருக்குது அப்படின்னு அதாவது பயப்பட வேண்டாம். நான் வந்து அவ்வளோ செலவு பண்ணுறேன், எவ்வளோ செலவு பண்ணுறேன், அதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது 100% கண்டிப்பாக நடக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம குலதெய்வத்தை வந்து கூட்டிகிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி யாருக்கு இருக்குது அப்படின்னா நம்ம எல்லா தெய்வத்துக்கு இருக்குது. ஏன்னா குலதெய்வம்னா நம்ம வீட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம குடும்பத்தில் வந்து அதாவது நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது, தொடர்ந்து கஷ்டமாக இருக்குது, தொடர்ந்து எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, கடன் பிரச்சனையாக இருக்குது, மனசளவில் நிம்மதி இல்லை, ஏதாவது ஒரு தடைகளை வந்துகிட்டே இருக்குது, விரைய செலவு அதிக அளவு ஆகிட்டே இருக்குது.
அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் எல்லைக்கு வாங்க, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் நான் வழி விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பெருமாள் சாமி கும்பிட்றவரை எங்களுக்கு வாக்கு சொன்னார். சத்தியமாக சொல்கிறேங்க, அது வந்து வாக்கு மட்டும் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அது தெய்வ வாக்கு. அது அவர் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரியே தான் நடந்துச்சு. கேரளா அதில் ஒன்றுமே இல்லை. அந்த கோயிலில் போய் விளக்கு போடவே எங்களுக்கு வந்து நல்லாவே முருமுடு தெரிஞ்சுது. நீங்களும் தயவு செஞ்சு தாராளமாக அப்படி இருக்கிறவங்க பில்லி சுனியம் ஏவல்னு சொல்லி தயவு செஞ்சு போய் அதிக அளவில், அதாவது காசு பணம் இருக்கிறவங்க போய் செலவு பண்ணுவாங்க, காசு பணம் இல்லாதவங்க செலவு பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்ககிட்ட பணம் இல்லை. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே கஷ்டம் தானே. நம்பிக்கை இருக்கிறவங்க 100% இது நடக்குதுங்க. இது வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வாய்ப்புகளை கொடுத்ததுக்கு மக்களுக்கு கோடான கோடி நன்றி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, தயவு செஞ்சு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கூட அதையும் என்கிட்ட கமெண்டில் சொன்னால் தானே எனக்கு தெரியும். தயவு செஞ்சு தாராளமாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.